Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கான 30 நாள் கோர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி 9 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம 10வது கிளாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற லெசனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசனை தான் பார்க்க போறோம். 9வது லெசன்ல நம்ம பிளெண்ட்ஸ் வந்து பார்த்திருப்போம். அதுல என்ன பிளெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல் பிளெண்ட்ஸ் வந்து பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம ஆர் பிளெண்ட்ஸ் தான் கத்துக்க போறோம். பிளெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கான்சனன்ட் 2 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்னா கான்சனன்ட் 2 பிளெண்ட்ஸ் எழுத்துக்களை சேர்த்து படிக்கிறது தான் இந்த பிளெண்ட்ஸ். தனித்தனியா ஒவ்வொரு கான்சனன்ட்டோட சவுண்டு படிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டா நீங்க பிளெண்ட் பண்ணி படிக்கும் போது அதோட சவுண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு படிக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த பிளெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 30 டேஸ் லெசன்ல உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த 9 கிளாஸ் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான பிளெண்ட்ஸ் லெசனுக்குள்ள போகலாம். மொத்தமா நமக்கு இந்த ஆர் பிளெண்ட்ஸ்ல 9 பிளெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா கான்சனன்ட் கூடயுமே இந்த ஆர் பிளெண்ட்ஸ் அப்படின்றது ஆட் ஆகாது. நம்ம இதுக்கு முன்னாடி எல் பிளெண்ட்ஸ்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஆர் பிளெண்ட்ஸ்ல மொத்தமா 9 இருக்கு. ஸோ வாங்க என்னென்ன அப்படின்றதும் அதோட சவுண்ட் என்ன மாதிரி வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளெண்ட் BR. இதை எப்படி படிக்கணும்னா பிர் பிர் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி CR கிள் கிள். இந்த ஆர்ன்றத நம்ம ரொம்ப அழுத்த தேவையில்ல. வேர்ட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். DR டிர் டிர். ஸோ அடுத்தது FR. FRோட சவுண்டு இஃப்ர் ஃபிர் அப்படின்னு படிக்கணும். GRக்கு கிர் கிர். PR பிர் பிர். ஓகே. SCR. ஓகே. இது மூணும் சேர்ந்து வர்றதும் இந்த ஆர் பிளெண்ட்ஸ்ல வரும். இது எப்படி படிக்கணும்னா ஸ்கிர் ஸ்கிர் ஸ்டிர் ஸ்டிர். லாஸ்ட் ஒன் TR டிர். ஓகே. இப்போ உங்களுக்கு எது ஆர் பிளெண்ட்ஸ்ல வருது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து வார்த்தைகளை படிக்க ஆரம்பிச்சிடலாம். வேர்ட்ஸ் படிக்கும் போது தான் இந்த பிளெண்டிங் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிஆர் பிளெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, பில் ஆக் கேட் பிராக்கெட் பிராக்கெட். ஓகேங்களா? பில் ஆ பிராக்கெட் பிராக்கெட். அதே மாதிரி பில் எயின் பிரெயின் பிரெயின். பிர் ஏக் பிரேக். இங்க வந்து A-E ரூல், அதனால ஏங்கிற சவுண்ட் கொடுக்கணும். அப்போ பில் ஏக் பிரேக் பில் ஏக் பிரேக். பில் அண்ட் பிராண்ட் பிராண்ட். ஓகே. இப்போ உங்களுக்கு வார்த்தைகள்ல எப்படி இந்த பிஆர் பிளெண்ட்ஸ் வருது அப்படின்றத புரிஞ்சிருக்கும். பிராக்கெட் பிரெயின் பிரேக் பிராண்ட். ஓகே. அடுத்தது CR. கிள் ஆக் கிராக் கிராக். கிள் ஆஃப்ட் கிராஃப்ட் கிராஃப்ட். கிள் ஈக் க்ரீக் க்ரீக். கிள் இக்கட் கிரிக்கட் கிரிக்கட். அடுத்தது ட்ரெஸ் ட்ரெஸ் ட்ரெஸ். ட்ரீம் ட்ரீம். இங்க ஈக்கு ஈங்கிற சவுண்ட். அப்போ ட்ரீம் ட்ரீம். ட்ரிப் ட்ரிப் ட்ரிப். ட்ராப் ட்ராப் ட்ராப். ஃபில் ஆக்ஷன் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷன். ஃபில் எயில் ஃப்ரெயில் ஃப்ரெயில். ஃபிர் அட் ஃப்ரெட் ஃப்ரெட். ஃபிர் ஈ ஃப்ரீடம் ஃப்ரீடம். அடுத்தது பாருங்க, கில் ஆப் கிராப் கிராப். கில் ஏஸ் கிரேஸ். சிஇக்கு இஸ்ங்கிற சவுண்டு. அப்போ கில் ஏஸ் கிரேஸ். கில் ஆண்ட் கிராண்ட் கிராண்ட். கில் ஆஸ் கிராஸ் கிராஸ்.
PR, pr. Actis, practice, practice. Per, a, pray, pray. Per, ஐடு, ஐ டேஷிக்கு ஐங்கிற சவுண்டு, அப்போ ப்ரைடு, ப்ரைடு. பிர், இன்ட், பிரிண்ட், பிரிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது 3 எழுத்துக்கள் வரக்கூடிய இந்த ஆர்பிளன்ஸ்ல 2 இருக்கு, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்க்ர், ஸ்க்ர், ஆப், ஸ்கிராப், ஸ்கிராப். ஸ்க்ரீன், screen, screen. Iskr, ew, screw, screw. அதே மாதிரி பாருங்க, இங்க ஊங்குற சவுண்ட் வரும் EWக்கு. இத வந்து ஸ்கர் அப், ஸ்க்ரப், ஸ்க்ரப். சவுண்ட் வரும், ஸோ ஸ்க்ரப். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இட்டு, ஸ்டிர், ஈட், ஸ்ட்ரீட், ஸ்ட்ரீட். ஸ்டிர், ஏஞ்ச், ஸ்ட்ரேஞ்ச், ஸ்ட்ரேஞ்ச். ஸோ அடுத்தது பாருங்க, இட்டு, சவுண்டு, அப்போ ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் TR, டிர், ஏஸ், ட்ரேஸ், ட்ரேஸ். ஓகே, அதே மாதிரி டிர், ஆக், ட்ராக், ட்ராக். ட்ரேடு, ட்ரேடு. டிர், எயில், ட்ரெயில், ட்ரெயில். ஓகே, ஸோ இந்த பிளெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். இப்போ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2 வவல்ஸ் சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் புதுசா இருக்கும், அதெல்லாம் அடுத்தடுத்த லெசன்ஸ்ல உங்களுக்கு வரும். எல்லாமே மேக்சிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் ரீட் பண்றதுக்கு முக்கியமா தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா எழுத்துக்களோட சவுண்டு, அதே மாதிரி இங்கிலீஷ்ல இந்த எழுத்துக்களோட ஃபோனடிக் சவுண்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிளெண்ட்ஸ் பார்க்குறோம், அதே மாதிரி வந்து வவல்ஸ்ல லாங் வவல், ஷார்ட் வவல், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ரூல்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களால் ஈஸியாக வந்து வாசிச்சிட முடியும். ஒரு சிலர் கேட்குறீங்க, இப்போ இந்த சவுண்ட்ஸை வச்சு மட்டுமே நம்ம படிச்சிட முடியுமான்னு. இப்போ உங்களுக்கு நான் சவுண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றதும் ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம மெத்தட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து நான் சொல்லியிருக்க வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண என்ன பேசிக்ல ரீட் பண்றோம் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ தொடர்ச்சியா நீங்க நிறைய வந்து பெரிய பெரிய வார்த்தைகள் ரீட் பண்ணாம பேசிக்ல இருந்து, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம படிப்போம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒரு 3 லெட்டர் வேர்டு, 4 லெட்டர் வேர்டு, அந்த மாதிரி நீங்க பேசிக்கான வேர்ட்ஸை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போகும்போது பெரிய பெரிய வார்த்தைகளை நம்மளால ரீட் பண்ண முடியும். ஸோ இன்னையோட நம்ம 10 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து லைவ் வந்து அப்டேட் பண்றோம். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அது ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி லைவ் நம்ம வரப்போறோம் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணுவோம், அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்த 6 பிளெண்ட்ஸ்ல ஒவ்வொரு பிளெண்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நான் சொல்லியிருக்க இதுவே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம். இல்ல அதுல இருக்கிறத விட நீங்க புதுசா ஏதாவது வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களால ஈஸியா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கோ அப்டேட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.